ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் நான் பேக் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து மூவிங் ஆவரேஜ் ரிலேட்டட் தான். ஸோ நான் வந்து இந்த ரெட் லைனை கிராஸ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். ஓகே. ஸோ ரெட் லைனை கிராஸ் பண்ணிருச்சு. பட் அந்த இடத்துலே தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த ரெட் டேஷ் லைனையுமே கிராஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். அப்படி பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுப்போம். ஓகே. ஸோ இப்போ அது கிராஸ் பண்ணிருச்சு. அரௌண்ட் ஒரு 1333 கிராஸ் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, லாங் பொசிஷன் இந்த இடத்துல நான் எடுக்கிறேன். ஸோ என்னோடய டார்கெட் வந்து மேக்ஸிமம் ஸோ இந்த ரெட் லைனுக்கு மேலே இந்த ரெட் லைன் வச்சுக்கலாம், இல்லைனா இந்த ரெட் லைனுக்கு மேலே வச்சுக்கலாம். ஸோ 93 பாயிண்ட் நான் டார்கெட் வச்சுருக்கேன். அதே சேம் 93 பாயிண்ட் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். ஸோ நான் எப்பவுமே ஆப்ஷனில் வந்து ஸ்டாப் லாஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ அட்ஜஸ்ட் தான் பண்ணணும் அதை முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நம்மளுக்கான ரிஸ்க் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸ்டாப் லாஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து 1333 ஸோ அடுத்த கால் 1336க்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு பேக் டெஸ்ட்டில் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ 16th January 1336க்கு நான் வந்து ஒரு கால் எடுக்கிறேன். 1336க்கு நான் வந்து ஏன்னா மார்க்கெட் மேலே தான் போகுங்கிறது என்னோடய அசம்ஷன். ஸோ நான் எப்போவுமே 500 to 600 என்ன இருக்கோ அதை நான் எடுத்துக்கிடுவேன். ஸோ இதை எடுத்துக்கலாம். பட் இந்த இடத்துல எனக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. அதனால் இதோட மூமெண்ட்டோட இதோட மூமெண்ட் கொஞ்சம் ஈஸியாக நல்லாவும் இருக்கும். மூமெண்ட்டும் இந்த 574க்கு கம்மியாகாத மாதிரி இருக்கும். அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ நான் 60 லாட் பண்ணுறேன், விச் இஸ் 900 குவான்டிட்டி. ஸோ என்னோடய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 5.17 lakhs. ஸோ என்னோடய டார்கெட் இங்கே. ஸோ பார்ப்போம், இதை ரன் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த 574க்கு அப்புறம் மறுபடியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தேன்னா, என்னோடய டார்கெட் வந்து இதில் வந்து ஒரு 620 அபோவ்க்கு மேலே நான் ட்ரையல் பண்ணிட்டு இருப்பேன். இல்லை 517 520 போயிடுச்சு அப்படிங்கிற கேஸில் I'll do ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பேசிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இது பண்ணுறேன். நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 517 574 ஸோ இப்போ 524 இல்லைனா 514 இந்த இடத்துல நான் வந்து இதை எக்ஸிட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் வந்து ரீச் பண்ண போகுது. ரீச் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. இந்த கேண்டில் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் 1357 என்ன நடக்குதுன்னு இங்கே பார்க்கலாம். ஸோ 1336 நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஆப்வியஸாக ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த சார்ட்டில் பார்க்குறது தான் இங்கேயுமே நடக்கும். பட் இது எவ்வளோ தூரத்துக்கு 20 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்கு. 30 பாயிண்ட்ஸ்க்கு டவுன் ஆகிருக்கு. பட் விச் இஸ் ஓகே. ஸோ 1357 ஸோ விச் இஸ் 2 o'clock நம்ம க்ளோஸ் பண்ணணும். 2 o'clockல இதோட ப்ராஃபிட் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ நியர்லி ஒரு 40-50 கிட்ட வந்துருந்துச்சு, விச் இஸ் ஃபைன். ஸோ நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்
பேஸ் பண்ணி ஒரு 620 நம்ம க்ளோஸ் பண்ணலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே பட் இதுதான் ஆப்ஷனில் உள்ள ஒரு ட்ராபேக் அஸ் வெல் அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. பட் நம்ம வாங்கின ஆப்ஷன் வந்து ஒரு 50 பாயிண்ட் கூட மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளில் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த மணியில் ஒரு ஒரு நல்ல டீப் இந்த மணியில் கூட நம்ம ப்ளே பண்ணலாம். பட் அடுத்த மணிலேயோ அவுட் ஆஃப் த மணிலேயோ பண்ணோன்னா பையிங் பண்ணுறதுக்கு அது கரெக்டான ஒரு பொசிஷன் கிடையாது. செல்லிங்க்கு வேணால் அது கரெக்டாக ஆப்டாக இருக்கும். பட் பையிங்க்கு வந்து அடுத்த மணியோ அவுட் ஆஃப் த மணியோ ப்ராப்பர் பொசிஷன் கிடையாது. ஏன்னா பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஷன் மூவ்மெண்ட் டெஃபினட்டாக இருக்காது, அந்த பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ மினிமல் பாயிண்ட்ஸில் நம்ம ரிஸ்க்கோடு நம்ம எக்ஸிட் ஆகணும், ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் நம்ம குயிக்காக பார்க்குறோங்கிற கேஸில் நம்ம கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி வச்சுட்டு மினிமல் ப்ராஃபிட்டில் நம்ம எக்ஸிட் ஆகலாம். ஒரு 10 or 20 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 40-50 பாயிண்ட்ஸ்க்குள்ளே நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். பேங்க் நிஃப்டி மாதிரியே 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட் கொடுக்கும் அப்படின்னா தாராளமாக கொடுக்கும். பட் இதுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணால் மட்டும்தான் கொடுக்கும். மறுபடியும் ஒரு டவுன் நடக்கும், மறுபடியும் ஒரு அப் நடக்கும். பட் இந்த டைமுக்குள்ளே மார்க்கெட் நல்லா டிகே ஆகிட்டு இந்த அகைன் 574 வரும், இல்லை 554 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் தான். ஸோ 1357 58 59க்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு 60 58. ஓகே, ஐ திங்க் நான் எக்ஸிட் ஆகிட்டேன், அந்த ரீசனால் அது சேஞ்ச் ஆகலாம். ஸோ இவ்வளோதான் கைஸ். ஸோ பட் இந்த பர்டிகுலர் என்ட்ரி நான் எப்படி இந்த இடத்துல கொடுத்தேங்கிறது, ப்ளஸ் வந்து ஏன் பர்டிகுலராக அந்த 500 to 600 உள்ள கால், அப்புறம் ஏன் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் ஸ்டாப் லாஸ் பண்ணாமல், ஏன் இந்த டீப் இந்த மணியில் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கமெண்டில் போடுங்க, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.